எதிர்க்கட்சி தலைவர் ஃபுல்லாக வந்து டென்ஷனில் நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சாரு. ஆனால் அதெல்லாம் கரெக்டு கிடையாது. ஏங்க முதல்வர் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் சக்கரபாணி அவர் தான். இப்போ நெல் கொள்முதல் பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்னா, அவர் சும்மா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் சொன்ன டேட்டா தான் கரெக்டு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்னது பூரா தவறான ஒரு கருத்து தான், அவர் சொன்னதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது, அவர் வந்து ஆரோக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும்னா சரி பண்ணிக்கும். ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து அவர் வந்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறத நாங்கள் எதுவும் சொல்லலை. அதுக்காக இல்லாதது பொல்லாதெல்லாம் சொன்னால் எப்படியாவது முடியும், அது சொல்லக்கூடாது இல்லையா? அது சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். கரெக்டான ஒரு விமர்சனத்தை முன்வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் யுவர் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு சக்கரபாணி அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு தென்காசியில் பேசியதை குறிப்பிட்டு மதுரையில் இன்னைக்கு பேட்டி விட்டுருக்கார். என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசாங்கத்திற்கு என்னென்ன குறைகளை சுட்டி காட்டலாம், நான் வேண்டாம் சொல்லுவேன். ஆனால் தவறான தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னது முற்றிலும் தவறானது. 22,50,000 ஆண்டுதோறும் திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டது தவறான தகவல். முதலமைச்சர் நேற்றைக்கு சொன்னது 42,50,000 கடந்த 4 ஆண்டுகளிலே ஆண்டுதோறும் கொள்முதல் செய்யப்பட்டது என்ற புள்ளிவரத்தை